நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை பாகுபாடின்றி தள்ளுபடி செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய கோரி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நாகமுத்து மாற்றப்பட்டதால் வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் அடங்கிய அமர்வு சிறு குறு என்ற பாகுபாடு இன்றி கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டனர். அதேபோன்று 5 ஏக்கருக்கு அதிகமாக உள்ள விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு, இந்த உத்தரவால் 4 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவித்துள்ளார். இதேபோன்று தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த தீர்ப்பால் ஒரு 4 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும். இப்ப 20 லட்சம் விவசாயம் மொத்தம் தமிழ்நாட்டில் கடன் வாங்கினவங்க, அதில் 16 லட்சம் பேருக்கு முதலே தள்ளுபடி, இப்ப 4 லட்சம் பேர் பயனடைவார்கள். அதான் 4 லட்சம் பேர். ஹெக்டேர்லாம் கிடையாது, 5 ஏக்கருக்கு மேல உள்ளவர்கள். என் மனுவில் நான் குறிப்பிட்டிருந்தது, நான் பெரிய விவசாயி, எனக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்கு, ஆனா எனக்கு கடன் தள்ளுபடி. எனக்கு ஏன் கடன் தள்ளுபடி செஞ்ச? சட்டத்துல நீ சிறு குறு விவசாயி தானே சொன்ன அப்படிங்கிற அதை கேட்டேன். அது சம்பந்தமாக அரசியலமைப்பு சட்டம் 14 அனைவரும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன்னால் சமம், பார்சியாலிட்டி பார்க்க கூடாது என்று வழக்கு போட்டேன். எனக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், இல்லாட்டி எனக்கு தள்ளுபடி பண்ணி என்ன கேஸ் போட்டேன். நீதிபதி அவர்கள் விசாரித்து நீங்கள் கேட்பது நியாயம்தான் என்று எல்லா விவசாயிக்கும் கடன் கோஆபரேட்டிவ் சோர்ல வாங்கின கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. டெல்லியில் தமிழக விவசாயிகள் இன்று தலைகீழாக நின்று போராட்டம் நடத்தினர். உரிய வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் இன்று 22வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்றைய தினம் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தலைகீழாக நின்று நூதன போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது மத்திய அரசு நிவாரணத் தொகையை வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவது இல்லை என தெரிவித்தனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் விதமாக வெளி மாநிலங்களில் இருந்து 30 நுண்பார்வையாளர்கள் நாளை சென்னை வரவுள்ளனர். சென்னை ஆர்கே நகரில் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் தேர்தல் பணிகளை கண்காணிக்கும் விதமாக 30 நுண்பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த நுண்பார்வையாளர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து நாளை சென்னை வரவுள்ளனர். ஏற்கனவே 256 நுண்பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் 30 பேர் பறக்கும் படை அதிகாரிகளாக செயல்பட உள்ளனர். வரும் 9ஆம் தேதி IPS பயிற்சி பெறும் 20 அதிகாரிகளும் IAS பயிற்சி பெறும் 10 அதிகாரிகளும் சென்னை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆர்கே நகர் தொகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு மத்திய அரசு ஊழியர் நியமிக்கப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகரில் 24 மணி நேரமும் வாகன சோதனை நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் விதிமீறல் குறித்து பொதுமக்கள் 945474772005 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் செல்கின்ற அந்த பணியாளர்களில் ஒரு மத்திய அரசு ஊழியர் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது. அந்த ஆணையை பின்பற்றி அவர்களுக்கு அனைவருக்கும் ஆணை நேற்று வழங்கப்பட்டு, பணி ஆணை வழங்கப்பட்டு அவர்களும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து தம் மீது புகார் அளித்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நிறுத்த முயற்சிப்பதாக அதிமுக அம்மா அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் கொருக்குப்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் தம் மீதும் தமது கட்சி மீதும் புகார் அளித்து வருவது தேர்தலை நிறுத்துவதற்கான முயற்சி என குற்றம் சாட்டினார். அரவக்குறிச்சி, தஞ்சை தேர்தலை போல் மீண்டும் தேர்தல் நடந்தாலும் தமக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
ஓ பன்னீர்செல்வத்தின் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என தெரிவித்த அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது சசிகலா புகைப்படத்தை பயன்படுத்தினால் குடும்ப ஆட்சி என விமர்சிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். தம்மை பொறுத்தவரை 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் தான் தனது குடும்பம் எனவும் குறிப்பிட்டார். தேர்தலையே நிறுத்த வேண்டும் என்பதற்கான குற்றச்சாட்டுகளை அவர்கள் டெல்லி தேர்தல் ஆணையம் வரை கொண்டு சென்று எப்படி தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நிறுத்துறாங்களோ அது மாதிரி நிறுத்த போறாங்க. அதுக்கான முயற்சி தான் இது. அது மறுபடியும் தேர்தல் வரப்போ நாங்கள் இன்னும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம். பாஜக தமக்கு அழைப்பு விடுத்த போது சிறுபான்மையினருக்கு மரியாதை கொடுத்தால்தான் வருவதாக தெரிவித்தேன் என நடிகரும் அரசியல்வாதியுமான ராதாரவி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். நான் என்ன கேட்டேன்னா, என்னை சில பேர் சந்திக்கும் போது தேர்தலில் பிஜேபிக்கு வரீங்களான்னு கேட்குறாங்க. என்ன கேட்கும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், முஸ்லீமுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மரியாதை கொடுப்பீங்களா? அப்போ கொடுங்க, நான் வரேன். ஏன்னா இந்துத்துவான்றதில் நான் இந்தியா ஹிந்து கண்ட்ரின்னு சொல்கிறதில் நான் பெருமைப்படுகிறேன். பட் யூ கேனாட் டிஸ்கார்டு முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். இது கலந்தாச்சுங்க, ஒன்றுக்குள் ஒன்று கலந்தாச்சுங்க. நான் போய் பொண்ணு எடுக்கிறேன் முஸ்லீம் வீட்டில், நான் போய் பொண்ணு எடுக்கிறேன் கிறிஸ்துவ வீட்டில் என்ற அளவில் வந்தாச்சு. ஓட்டுநர் உரிமத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் புதுப்பிக்காவிட்டால் கூடுதல் கட்டணம் அபராதமாக விதிக்கும் மத்திய அரசின் அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்ட விதிகளில் திருத்தங்கள் செய்து கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவிப்பாணை வெளியிட்டது. அதில் குறித்த காலத்தில் ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்காவிட்டாலோ, வாகனங்கள் விற்கும் போது ஆட்சேபம் இல்லா சான்றை தாமதமாக சமர்ப்பித்தாலோ கூடுதல் கட்டணம் அபராதமாக விதிக்கப்படும் என புதிய விதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆகியோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து, நீதிபதி அனிதா சுமந்த் அடங்கிய அமர்வு கூடுதல் கட்டணத்தை அபராதமாக விதிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிறப்பு சேவை எதையும் வழங்கவில்லை என்றும், மோட்டார் வாகன சட்ட விதிகளின்படி கட்டணம் மட்டுமே விதிக்க வழிவகுக்கிறது என்றும் கூறினர். எனவே எந்த அதிகாரமும் இன்றி கூடுதல் கட்டணம் விதிக்க பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை ரத்து செய்வதாக உத்தரவிட்டனர். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநரின் செயலருக்கு பேரவை உரிமை மீறல் குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையராக சந்திரசேகரனை மீண்டும் நியமித்தது சபையை அவமதிக்கும் செயல் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் உத்தரவை மீறி செயல்பட்டதால் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள சட்டப்பேரவை உரிமை மீறல் குழு இது தொடர்பாக நாளை மாலை 4:30 மணிக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சபாநாயகர் உத்தரவை மீறி ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தது தொடர்பாக 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையராக மீண்டும் நியமிக்கப்பட்ட சந்திரசேகரனுக்கு பேரவை உரிமை மீறல் குழு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே அதிமுக எம்எல்ஏ பாஸ்கர் அளித்த உரிமை மீறல் புகார் தொடர்பாக பேரவை உரிமை குழு முன்பு நகராட்சி ஆணையர் சந்திரசேகரன் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி உடனான மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆளும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள், காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான அரசுக்கும் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதலை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரும் கட்சியின் மாநில தலைவருமான நமச்சிவாயம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும், இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை சந்திக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியாவில் மூத்த அதிகாரிகள் தங்கள் கருத்துக்களை எழுத்து மூலமாக தைரியமாக அரசியல்வாதிகளுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் விவகாரத்தில் தலைமைச் செயலர் துணைநிலை ஆளுநருடைய பணிகளை மீறி செயல்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலை மைல் கற்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்கள் மீது பூசும் மையை முகத்தில் பூசிக் கொள்ளுங்கள் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது வெட்கக்கேடு என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், கூட்டுறவு வங்கியில் பெற்ற பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராடி வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடனை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். ஹிந்தி எழுத்துக்கள் மீது மை பூசுவது தொடர்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பான கேள்விக்கு மத்திய அமைச்சரே இவ்வாறு கூறியிருப்பது வெட்கப்பட வேண்டியது என ஸ்டாலின் பதிலளித்தார். இந்தி எதிர்ப்பு அல்ல, இந்தி திணிப்பை என்றைக்கும் திமுக எதிர்க்கும். மயில் கற்களின் பெயர்கள் எழுதும் விஷயத்தில் முந்தைய அரசின் வழியிலேயே தற்போதைய அரசும் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியது கண்டிக்கத்தக்கது என முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் தமிழில் மயில்கற்களை வைப்பதற்கு பதில் ஹிந்தியில் மயில்கற்கள் வைக்கப்படுவதாக தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டவுடன் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் ஒருவர் மயில்கற்களின் பெயர்கள் எழுதும் விஷயத்தில் முந்தைய அரசின் வழியில் இப்போது உள்ள அரசும் செயல்படுகிறது என திமுக மீது உண்மைக்கு புறம்பாக பேசியது கண்டிக்கத்தக்கது என TR பாலு தெரிவித்துள்ளார். திமுக என்றைக்கும் தமிழை காத்திடவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் கிளர்ந்தெழுந்து களம் புக தயங்காது என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வதாக தனது அறிக்கையில் TR பாலு குறிப்பிட்டுள்ளார். சின்னத்திரை நடிகை நந்தினியின் கணவர் கார்த்திகேயன் சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார். சின்னத்திரை தொடர்களில் நடித்தும் நந்தினி கார்த்திகேயன் என்பவரை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சென்னையில் சொந்தமாக ஜிம் வைத்திருந்த கார்த்திகேயன் ஜிம் மாஸ்டராகவும் இருந்தார். இவர்கள் சென்னை வளசரவாக்கத்தில் வசித்து வந்தனர். நேற்று இரவு விருகம்பாக்கத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த கார்த்திகேயன் குளிர்பானத்தில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனது சாவுக்கு காரணம் நந்தினியின் தந்தைதான் என்றும் தாய் அக்காவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் எழுதி வைத்திருந்தார். 3ஆம் பாலினத்தவர்கள் அதிகம் வாழும் பகுதியில் தனி கழிப்பறை அமைப்பது தொடர்பான பணிகளை 4 வாரத்தில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் 3ஆம் பாலினத்தவருக்கு தனி கழிப்பறை அமைக்க கோரி சென்னை செம்பியத்தைச் சேர்ந்த தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சமூக நலத்துறை சார்பில் சென்னையில் திருநங்கைகள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் தனி கழிப்பறை அமைக்க கோரி சென்னை மாநகராட்சிக்கு எழுதப்பட்ட கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 3ஆம் பாலினத்தவருக்கு தனி கழிப்பறை தொடர்பான பணிகளை முடிக்க அரசுக்கு 4 வார காலம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். கடலூர் மீன் சந்தையில் கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. கடலூர் முதுநகர் மீன் சந்தையின் பின் வழியாக செல்லும் பாதையில் புதுவையில் இருந்து கடத்தி வரப்பட்ட சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் மீனவர்கள் மற்றும் மீன் அங்காடிக்கு செல்லும் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கடலூர் நகரில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டு ஒரு கடை மட்டும் இயங்கி வரும் நிலையில் தற்போது சாராயம் விற்கப்பட்டு வருவது பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதல் திருமணம் செய்ததால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் தமது மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக திமுக MP திருச்சி சிவா மீது அவரது மகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக MP திருச்சி சிவாவின் மகன் சூர்யா கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாள் பல்கலைக்கழக இயக்குநர் பிரேம்குமாரின் மகள் பிரத்யூஷாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தற்போது பிரத்யூஷா நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாக தெரிகிறது. இந்நிலையில் மனைவியை தமது தந்தை தொடர்ந்து மிரட்டி வருவதாக சூர்யா புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்களது காதல் திருமணத்தில் தந்தை சிவாவிற்கு உடன்பாடு இல்லை எனவும் மனைவியை அவர் மிரட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அவங்க பேரை யூஸ் பண்ணி தான் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி த்ரெட்னிங் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரியும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறது இவங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிடணும். ஃபாரினில் என்னோட சிஸ்டர்ஸ் ஃபாரினில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே இருக்காதீங்க, ஃபாரின் போயிடுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிறத செய்கிறோம், அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாரின் போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க, அவரோட நான் வந்து வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட் அவங்க சொல்கிறது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.